வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி சம்பா சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 2 கிராம்பு, நெய் 100. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரிசியை கழுவிடலாம். கழுவி எடுத்துட்டு குக்கரில் போட்டு 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். குக்கரில் 10 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கழுவிட்டேன். இப்போ குக்கரில் போட்டுடலாம். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்தேன். ஆனால் இந்த கிளாஸில் அளந்து போட்டேன். இப்போ இந்த கிளாஸுக்கு 1/2 கிலோனா 1 கிளாஸ் எடுத்து, நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. எனக்கு 2 கிளாஸ் வந்துச்சு, அதனால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா சம்பாரிசி நிறைய தண்ணி இழுக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ வெல்லத்தை 1-2 இடித்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் போட்டு நெய் ஊற்றி அதை கிண்டி கட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது 100 ml நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இந்த வெல்லம் இடித்து வச்சுருக்கிறத போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே கிளறிட்டே இருக்கணும். பாவு மாதிரி வந்துடும். பாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி வெந்ததுக்கப்புறம் அதில் போட்டு கிளறி எடுக்க வேண்டியது தான். இப்போ நெய் சூடாயிருச்சு. முந்திரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கலர் வந்தது எடுத்துட வேண்டியது. சிம்மில் வச்சே வறுத்துடுங்க. முந்திரி எடுத்துடலாம். இப்போ 1-2 இடித்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டுடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இதை கிளறிட்டு இருந்தால் அப்படியே பாவு மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஏலக்காவும் 2 கிராம்பு எடுத்து வச்சுருந்தேன், அது இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த
ஏலக்காய் இருக்குல்ல, இந்த தோடை வந்து எடுத்துடுறேன் லாஸ்ட்டில். இப்போ பசங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். இப்போ விசில் வந்துக்கிட்டு இருக்கு. இதேமாரி மெல்ட் ஆகிரும் பாருங்க. இப்படி மெல்ட் ஆனதும் நல்லா இதேமாரி நல்லா தண்ணியாக வந்துடும். இப்படி தண்ணியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஏலக்காய் இருக்குல்ல, இதெல்லாம் லாஸ்ட்டாக எடுத்துடலாம். நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதான் வேணும்பீங்க. கோயில் பிரசாதம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் சாதம் வச்சோம்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா 8 to 10 விசில் போடுங்க. நல்லா குலைவாக இருக்கணும். அப்போ தான் அதில் போட்டு கலரும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நான் குக்கர்லேருந்து எடுத்ததை கொஞ்சம் மசிச்சு விட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. கலரும் போது அப்புறம் வதம் மாதிரி இருக்கும். நல்லா குலைவாக இருந்தால் மசிக்க வேண்டியதில்லை. நான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வதம் மாதிரி இருந்ததுனால மசிச்சு விட்டேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி நெய் மேலே மதக்குது பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. ருசியும் அதிகமாக இருக்கும் சம்பா அரிசியில் செஞ்சதுனால. பசங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுப்போம், உடம்புக்கு நல்லது. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேட்ஸ் போட்டுக்கலாம், ப்ளம்ஸ் போட்டுக்கலாம். அதுமாரி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ சம்பா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சம்பா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.